நாங்க இவளை மேல கூட்டு வந்ததே பள்ளத்துல தள்ளி விடலாங்கிற பிளான்ல தானா. கொஞ்ச நேரத்துல எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. நாங்க பண்ணோம் நினைச்சத நீ இப்ப பண்ணிருக்க. பேசாம வா போலாம். டேய் வேறடா. டேய் அவ இங்க வந்தது செத்தது யாருக்குமே தெரியாதுடா. பாரு இந்த பக்கம் ஆள் நடமாட்டமே கிடையாது. யாராவது விறகு பொறுக்க வந்தா கூட அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ போனோம் பள்ளத்துல கிடக்குடா. நீ வாடா போலாம் வா. டேய் ஒரு நிமிஷம் இங்க உட்காரு. அவங்க கால் தடமா இருக்க போகுது. இல்லையா, இது ஷூ போட்ட காலடி தடம். விறகு பொறுக்க வரவங்க எதுக்கு ஷூ போட போறாங்க? ஆமால, இது அக்காவோட இருக்கிற அடியாட்களோட காலடி தடமா தான் இருக்கணும். இத ஃபாலோ பண்ணி போனா புடிச்சிடலாம். வாங்க போலாம். போமா வாங்க. ஒரு டென்ட் தெரியுது. சரி போமா போமா. சீக்கிரம் வாங்க. இல்ல வாங்க. பிரகாஷ் அண்ணனுங்க ஆளுங்களோட வந்து எங்களை கட்டி போட்டு போயிட்டாங்க. காய்கறீங்களா? அவங்களும் இழுத்துட்டு போயிட்டாங்கய்யா. அவங்கள என்ன பண்ண போறான்னு தெரியலையா. இல்ல இவனுங்க கட்டல அவுத்து விடல. சரிங்கய்யா விடும். நம்ம காய்கறி தேடுவோம். போப்பா. விடும் வா. இந்த பக்கம் போலாம். ஐயா அங்க பாருங்க, குமார் மாமா. அப்ப அங்கதான் காயத்ரி இருப்பா. சீக்கிரம் போ. வாங்க. பார் நல்லா கேட்டுக்கோ. நான் இங்க வந்ததுக்கு சாட்சி இருக்கு. நீ இங்க வந்தது யாருக்குமே தெரியாது. நீ இங்க வரவும் இல்ல, எதுவும் நடக்கவும் இல்ல. புரியுதா? டேய் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. நீ எதுவும் சொல்ல வேணாம் தான் சொல்ல வரேன். வந்த சுவடே தெரியாம நீ நானும் இங்க போயிட்டே இருப்போம். உன் சட்டையில ரத்தக்கரை இருக்கு. முதல்ல சட்டையை மாத்தலாம். வா வா. சார் அண்ணன் நிலைமை என்னாச்சு தெரியல சார். வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். டேய் வா, சட்டை கைட்டு, சட்டை கைட்டு. எதுக்குடா? எவிடன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுடா, அழிக்கணும். கைட்டு கூட. அங்கதான் சார் சண்டை நடந்தது. அங்கதான் சார் அவன் துப்பாக்கி வச்சு மிரட்டான் எல்லாரையும். சார் இவங்க 2 பேரும் ஃப்ராடுங்க சார். அந்த காயத்ரியோட கூட்டுக்கல்வானுங்க சார். அந்த காயத்ரி பத்தி எல்லா டீடைல்ஸும் அவங்களுக்கு தெரியும் சார். அவங்களை பிடிச்சி விசாரிங்க சார். என்ன சார் நடக்குதுங்க? எங்க அக்காவை காணோம். ஏய் நடிக்காத.
நீயும் அக்காவும் கூட்டு கலவானீங்க தானே? என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா உனக்கு? ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாது. நானும் லிங்காயாவ அக்காவை தேடி தான் இங்க வந்திருக்கோம். சார், காயத்ரிக்கு போன் பண்ணி இவளால பேச முடியல. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவளுக்கு தெரியல. அக்காவை பார்க்கணும்னு இந்த பொண்ணு சொன்னுச்சு. அதனாலதான் நாங்க இங்க தேடி வந்தோம். அது எப்படி கரெக்டா இந்த இடத்துக்கு வந்தீங்க? உங்களுக்கு தெரியாமல நேரா இங்க வந்தீங்க? ஏய் முட்டாள் மாதிரி பேசாத. நாங்க அக்காவை தேடி தான் இங்க வந்திருக்கோம். நீயும் இங்க வந்திருக்கல்ல, அப்ப நீயும் எங்க அக்காவும் கூட்டு கலவாணி ஆயிட முடியுமா? ஏய், நாங்க கஷ்டப்பட்டு தேடி இந்த இடத்துக்கு வந்தோம். நாங்களும் படாத பாடுபட்டு கண்டுபிடிச்சு தான் இங்க வந்திருக்கோம். எங்க அக்காவை என்ன பண்ணீங்க அத முதல்ல சொல்லு. நானும் குமாரும் காயத்ரி தேடி தான் இங்க வந்தோம். அவ குமார கொலை பண்றதுக்காக துப்பாக்கி முனையில மேல கூட்டிட்டு போனா. அந்த காயத்ரி துப்பாக்கி முனையில குமார இங்க புடிச்சு வச்சிருந்தா. இப்ப அவளையும் காணோம், குமாரையும் காணோம். சார், என் அண்ணன் ஏதோ பண்ணிட்டாங்க சார். உங்க அண்ணனே எங்க அக்கா எதுவுமே பண்ணல. உங்க அண்ணன் குத்துக்கல் மாதிரி நடந்து போனதை நான் பார்த்தேன். என்னமா சொல்ற? ஆமா சார், அக்கா இருந்த டென்ட் பக்கமா அக்காவை தேடி நாங்க போனோம். அப்ப அடுத்த மலை பக்கமா குமார் மாமா போனதை நான் பார்த்தேன் சார். ஏய், நீ போய் சொல்ற. போய் சொல்லணும்னு எனக்கு ஒண்ணும் தேவை கிடையாது. குமார் மாமா லைட் ப்ளூ ஷர்ட் டார்க் ப்ளூ பேண்ட் தானே போட்டிருந்தாரு. ஆமா, நான் நல்லா பார்த்தேன். ஐயா நீங்க கூட தானே பாத்தீங்க, சொல்லுங்கய்யா. ஆமா சார், குமார் தூரமா நடந்து போறதை நான் பார்த்தேன் சார். குமார் மாமா இறங்கி போனதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மலை பக்கமா ஏதோ நடக்குதுன்னு இவரை கூட்டிட்டு வந்தேன். பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு போய் சொல்லாத. எங்க அக்கா இப்ப எங்க? மரியாதையே சொல்லு. நீயும் உங்க அண்ணனும் என்ன பண்ணீங்க? ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. நானே என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு போலீஸ் கூட்டு வந்திருக்கேன். கடைசியா நான் பார்த்தப்போ குமாரை புடிச்சு வச்சுக்கிட்டு அந்த காயத்ரி துப்பாக்கியோட நின்னுண்டா. அப்ப போனது குமார் தான். நல்லா பாத்தியா? ஆமா, குமார் மாமா தான் நான் நல்லா பார்த்தேன். சார், இங்க என்ன நடந்ததுன்னு அந்த குமாருக்கு தான் சார் தெரியும். அந்த கொலைக்காரி காயத்ரி என்ன அண்ணா எங்க போனான்னு அவனுக்கு தான் சார் தெரியும். இல்ல சார், எனக்கு சந்தேகமா இருக்கு. இவனும் இவங்க அண்ணனும் சேர்ந்து எங்க அக்காவை கொலை பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உலகம் சும்மா இருக்க மாட்டியா நீ? நான் ஒண்ணும் உளரல, உன் மேல சந்தேகப்படுறேன். சார், இவனை நல்லா அடிச்சு விசாரணை பண்ணுங்க சார். அப்பதான் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுவான். கொலை பண்ணிருந்தா டெட் பாடி எங்க? குமார் நடந்து போறப்போ டெட் பாடி தூக்கிட்டு போறத நீங்க பாத்தீங்களா? இல்ல சார். அவர் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான் சார் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். தனியா தான் நடந்து போனாரு. ஒருவேளை கொலை பண்ணிருந்தா டெட் பாடி கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். டெட் பாடி கிடைச்சாதான் கொலை நடந்ததை உறுதியா நம்ப முடியும். அப்படி கிடைக்கலன்னா யாரு மேலயும் குற்றம் சுமத்த முடியாது. கான்ஸ்டபிள்ஸ், காயத்ரி டெட் பாடி எங்கேயாவது கிடக்குதான்னு போய் தேடி பாருங்க. தடையத்தெல்லாம் அழிச்சாச்சு. செஞ்ச நல்லதுக்கு திஷ்டி சுத்தி போடாச்சு. வா போலாம், வந்து உட்கார். டேய் வேணாண்டா. இப்ப நான் சொல்றேன், எல்லாம் உட்கார போறியா இல்லையா? டேய் இப்ப கூட லேட் ஆகலடா, போலீஸ் கிட்ட போயிடலாம்டா. டேய், நான் அவ்வளவு தூரம் சொல்றேன், உனக்கு அறிவே இல்லையாடா? டேய், கொலையை பண்ணிட்டு அப்பா கிட்ட எப்படி நான் முகம் கொடுத்து பேசுவேன்? சத்யா கிட்ட எப்படி சகஜமா பேச முடியும்? டேய், இது கொலையே இல்லடா. கொலை இல்ல கொலை இல்லன்னு 1000 தடவை சொல்லிட்டேன். உன் மண்டல ஏறவே ஏறதா? நீ பண்ணது ஒரு நல்ல காரியம். இதுக்கு உனக்கு குற்ற உணர்ச்சி எதுவும் வேணாம். டேய், நடந்தது உனக்கு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். நீ வெளியே எதுவும் சொல்லாத, நானே ஆட்டி சொல்ல மாட்டேன். போதுமா? இதுக்கு மேல எதுவும் பேசாத, வந்து உட்கார். வா. டேய், எனக்கு இதை மறைக்க முடியுமான்னு தெரியலடா. உன்னால நம்பவே முடியாதடா. அட பாவீங்களா, எங்க அக்காவை கொன்னு பள்ளத்துல தூக்கி போட்டுட்டீங்களா? ஏய், மறுபடியும் முட்டாள் மாதிரி பேசாத. உன் அக்கா தான் அண்ணனை கொல்லணும்னு வெளியிட இருந்தா. லூசு. இல்ல இல்ல, அழாத, பயப்படாத. போலீஸ் உண்மையை